ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகல உட்கட்டமைப்பு தேர்தல் என்ன பண்ணிருக்கு, நடந்து முடிந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்துக்கும் பாஜக மாநில தலைவரை என்ன பண்ணிட்டாங்க, நியமிச்சிட்டாங்க. இப்போ தேசிய லெவல்ல ஒரு தலைவர் என்ன பண்ணும், பாஜக தேசிய தலைவரை சூஸ் பண்ணும். இப்போ ஜேபி நட்டா அவர்கள் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. ஸோ இப்போ அடுத்ததா யாருக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ல பாஜகவும் ஆர்எஸ்எஸும் முழுமையா என்ன பண்ணியிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சியில வேணா ஆர்எஸ்எஸ் ஓட தலையீடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் விரும்பலாம். ஆனா பாஜக கட்சி அப்படின்னு வந்துட்டா இதுல ஆர்எஸ்எஸ் உடைய பங்கீடு முக்காவாசி இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா இங்கேயும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முட்டுக்கட்டியே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு பாஜக உள்ள மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன பண்றாங்க, ஒரு மோதல் போக்கே போயிட்டு இருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில தான் இப்போ மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தோட ஒரு பர்த்டே வருது. அப்புறம் 75 வயசு அவருக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ மோடிக்கு அடுத்தது யாரை பிரதமரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் முன்னாடியே போயிருச்சு. அதனால தான் நம்ம ரொம்ப வருஷமா நாக்பூருக்கு போகாத இருந்த மோடி அவர்கள் திடீர்னு என்ன பண்ணாங்க, அந்த ஆலோசனை கூட்டத்துல போயிட்டு என்ன பண்ணாங்க, கலந்து கொண்டு அங்க நிறைய கான்ட்ரவர்சியான பேச்சுக்கள்லாம் வந்தது. அது வேற விஷயம். ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னது என்னன்னா, மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் அவர் பிரதமரா நீடிக்க கூடாது, அவர் என்ன பண்ணணும், பிரதமரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். யார் அப்ப லீடிங்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை, ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையை ஃபுல்லா வாங்கி ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் என்ன பண்ண துணை போக முடியும். ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரத்திலும் ஆட்சியிலும் ஆர்எஸ்எஸ் உடைய உட்புகுதல் இருக்கணும், ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரம் இருக்கணும் அப்படின்னா அப்ப யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நிதின் கட்கரியை என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இவரு பிரதமரா தேர்ந்தெடுக்கும் பொழுதே நிதின் கட்கரி பேர் என்ன பண்ணி சடிபடுச்சு. அப்போ சில அரசல் புரசல் காரணமா நிதின் கட்கரி பேரை தவிர்த்துட்டு மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க, பிரகடனப்படுத்தினாங்க. அப்பவே நிதின் கட்கரிலாம் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வரும்போது எழுந்து நிக்கல, அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற விஷயம் அரசல் புரசலா போச்சு. இப்படி இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப முழுக்க முழுக்க தலைவர் அப்படின்னு வரும்பொழுது அங்க ஆர்எஸ்எஸ் காரங்க மட்டும் தான் இருக்கணும். இந்துத்துவத்தை யார் முழுசா ஏற்றுக்கிறாங்களோ, இந்துத்துவத்தை யார் முழுசா பிரகடனப்படுத்துறாங்களோ அவங்க தான் பாஜக தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் நினைச்சது. ஆனா மோடியும் அமித்ஷா அவர்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களை நம்ம கௌரவப்படுத்தணும், அதனால பெண் தலைமை ஒருத்தருங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்கள் சஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணல, ஒத்துக்கவே இல்லை. பெண்கள் தலைமை பதவிக்கு வர்றது எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துட்டாங்க. சோ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க, தேசிய தலைவரா இவங்களதான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. அந்த பட்டியல யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவராஜ் சிங் சௌகான், வி.டி. சர்மா, ராஜ்நாத் சிங், மனோகர் லால் கட்டர், பூபேந்திர யாதவ், தர்மேந்திர பிரதான். சோ இவங்களுடைய பேர்லாம் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இருந்தது. ஆனா இங்க ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் ரொம்ப அதிகமா இருந்தது. மற்ற தலைவர்களை இப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் கொண்டு வந்தா இவங்க ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்ல மோடி அமித்ஷா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கும். சோ ரெண்டு பேருக்கு ஈக்குவலா ஒரு ஆள் வேணும்பா, இதையும் பேலன்ஸ் பண்ணணும் இதையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி யாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் ராஜ்நாத் சிங் உடைய பேர் என்ன பண்ணுச்சு, லிஸ்ட்ல முதல் இடத்துல வந்தது. ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி சிவராஜ் சௌகான் அவருடைய பேர் தான் அடிபட்டது. ஆனா இது ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்காது அப்படின்னும் பொழுது ராஜ்நாத் சிங்கோட பேர் என்ன பண்ணுச்சுன்னா முதல் இடத்துக்கு போயிருச்சு. சோ இவர் பாத்தீங்கன்னா அமித்ஷாவை மோடியை பேலன்ஸ் பண்ணிடுவாரு, ஆர்எஸ்எஸ் பேலன்ஸ் பண்ணிடுவாரு அப்படின்றதுனால ராஜ்நாத் சிங் அப்படின்னு பேர் சஜெக்ஷன் பண்ணும்போது அது என்ன பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ ஆர்எஸ்எஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு, மோடி அமித்ஷா அவர்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ராஜ்நாத் சிங் சூப்பர் சாய்ஸ், அவர் எடுத்துக்கலாம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பாஜக தேசிய தலைவரா ராஜ்நாத் சிங் வரும்பொழுது இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரணும், தேசிய லெவல்ல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. மோடி அவர்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அதனால பெண் தலைவரை கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கல. சோ அமித்ஷா அவர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னும் போது ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சூப்பர் விஷயம், நல்ல விஷயம். சோ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சுன்னா அமித்ஷாவுடைய கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இளைஞர்களை இந்துத்துவாக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சொல்லப்பட்டது. குறிப்பா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்தார்ல, அவர் தலைவர் பதவியில இருந்து விலகின பிறகு அமித்ஷா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, உங்களுக்கு தேசிய லெவல்ல நான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. சோ அந்த வாக்குறுதியை இங்க நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணிருக்காரு, அமித்ஷா அவர்கள் முற்பட்டிருக்காரு. இதற்கு அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் என்ன பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல
பாஜக அதிகமான எண்ணிக்கையில இரட்டை எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் வரணும், அதுக்கு அண்ணாமலையுடைய கான்ட்ரிபியூட் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, முன் வைத்திருக்காரு. சோ இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயா மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஒரு 5 நாள் பயணமா மேற்கொண்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்பவே சூஸ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகல்காம் தாக்குதல் வந்தது, அதே போல ஆபரேஷன் செந்தூர் வந்தது. இதனாலே இந்த பாஜக தேசிய தலைவர் என்ற தேர்வை வந்து என்ன பண்ணாங்க, தள்ளி போட்டாங்க. இப்ப மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, 5 நாள் சுற்றுப்பயணமா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. மோடி அவர்கள் வந்த உடனே இந்த பாஜக தேசிய தலைவர் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும், ராஜ்நாத் சிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றது ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்றதையும் அங்க பட்டியல வந்து என்ன பண்ணிருக்காரு, அண்ணாமலை பேரை சேர்த்திருக்கிறாரு. கூடிய விரைவில், அதாவது மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணத்தை முடித்து வந்துட்ட பிறகு பாஜக தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயம் பிரகடனப்படுத்த போறதா டெல்லியில இருந்து என்ன பண்ணதுக்கு தகவல் வந்திருக்கு. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிவாயிருச்சு. பாஜக தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், பொதுச் செயலாளர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. ஆனா இங்க ஆர்எஸ்எஸ் அண்ணாமலைய நம்புமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இந்துத்துவத்தை முழுசா கடைபிடிக்கிறவங்க மட்டும்தான் இங்க அந்த பதவிக்கு வர முடியும் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் உடைய விருப்பம். இங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் விட்டு விலகி வந்தாரு. ஆனா ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலைகளை காட்டி நீங்க இப்படி விலகி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரையே மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசல் புரசலா பேச்சுகள் வந்தது. ஏன் இவ்வளவே அங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலாம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கி வேலை செய்யவே இல்லை. ஒரு காலகட்டத்துல வந்து பாஜக போய் கெஞ்சிச்சு ஆர்எஸ்எஸ் கிட்ட, நீங்க வந்து வேலை செய்யுங்க, வாங்க, நீங்க வந்தாதான் எங்களை வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதோடைய விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக 400 தொகுதி வச்சாங்க. 400 தொகுதி வச்சாங்க. ஆனா 200 சில்லற தான் வந்து என்ன பண்ணாங்க, வாங்கினாங்க. சோ அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தாக்கம் பாஜகல இருந்தது அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்தோம். சோ இது வந்து தொடரக்கூடாது அப்படின்றதுனால தான் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, இறங்கி வந்திருக்காரு. இப்போ திரும்பவும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஆர்எஸ்எஸ் உடைய தலை ஓங்கும் அப்படின்றது தான் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அண்ணாமலை அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி, தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கிறதுக்கு அமித்ஷா அவர்கள் எவ்வளவு முட்டி மோதுறாரு. ஆனா இதற்கு ஆர்எஸ்எஸ் தடையா இருக்குமா அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. என்னதான் நடந்தாலும் பொதுச் செயலாளர் நீங்க தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றத. மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணம் முடிந்து வந்த பிறகு இந்த தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். சோ பாஜகவின் தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங், பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் அண்ணாமலை. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.